இன்றைக்கி ஒரு அற்புதமான ரூட்டில் தான் ரன்னிங் பண்ண போகிறோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா பச்சைமலை. நான் மலையில் வந்து ரன் பண்ண முடியாது, ஜஸ்ட் ட்ரெக் மாதிரி தான் பண்ண முடியும். ஏன்னா அது ஃபுல்லாக படிக்கட்டு ராக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போது சென்னை ட்ரெக்கிங் கிளப்லேயும் அங்கே தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ரோட் ரன்னிங் பண்ண போகிறோம். கொஞ்சம் எலிவேஷனாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் சொன்ன ரூட் இதுதாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், மரம் சூழ குயிலெலாம் நம்மளை பாடி வரவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எலிவேஷன்ஸ் ரூட்டில் ரன் பண்ணும்போது இருக்க பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி எலிவேஷன்ஸ் ரோட்ஸ்லலாம் ரெகுலராக ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோட் ரேசஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகும். ஸோ வந்து டயர்ட் ஆகாமல் ஃபெட்டிக் ஆகாமல் ஃபாஸ்ட்டாக போவீங்க. செகண்ட் வந்து உங்கள் க்ளூத்ஸு ஹாம்ஸ்ட்ரிங்கு காப்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்கர் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணதுக்கு சமம். ஸோ உங்களோட லாக்டேட் த்ரெஷ்ஹோல்டு VO2 max நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதனால் ரன்னிங் எக்கனாமி கீழே ரன் பண்ணுறதுனால ரன்னிங் எக்கனாமி ரன்னிங் ஃபார்மு அதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா உங்களால் லாங்கராகவும் ஃபாஸ்ட்டாகவும் டயர்டு இல்லாமல் போக முடியும். டயர்டு ஃபெட்டிக்லாம் ஆகாமல். டுடே 1 hour ஈஸியாக இருந்தால், ஆனால் ரோடு எப்படி ஏறுது பாருங்கள். ஆக்சுவலாக நீ வீடியோ எடுக்கிற மாதிரிலாம் பிளானே இல்லை, ஜஸ்ட் ஒரு புதிய இடத்துக்கு வரணுன்றதுக்காக தான் மொபைல் எடுத்துகிட்டு வந்தேன். சரி நல்லா இருக்கே, நீங்களும் ரூட் என்ஜாய் பண்ணுவீங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்தேன். நான் கொஞ்சம் ரன் முடிச்சுட்டு வரேன். பச்சைமலை கோயில் 3 ஸ்டெப்ஸ் பாதை, 1 மண்ணு பாதை. இதில் வேணால் கொஞ்சம் ஓடலாம். சைலண்ட்டாக ஓடுறேன். ரூட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சென்னையிலேருந்து ஏதோ ஒதுக்குப்புறத்தில் வர மாதிரி இருக்கும். டவுன்ஹில் பண்ணும்போது பல பேர் செய்கிற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே டப்பன்னு வேகமாக போயிடுவாங்க டவுன் தானேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போகக்கூடாது. 2 km/h. ஸோ ரொம்ப கண்ட்ரோல்டாக ஒரு ஸ்டெப்ஸையும் ஓடணும், ஸ்ப்ரிண்ட் பண்ணக்கூடாது. காலையில் லைட்டாக ட்விஸ்ட் ஆனாலும் முடிஞ்சிடும் சோலி. நிறைய பேர் அப்பில் மட்டும் தான் ட்ரைனிங் நினச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக டவுன்ஹில்லுக்குமே ஒரு ட்ரைனிங் தான். ஸ்லோவாக ஈஸியாக கரெக்டான ஸ்டெப் வச்சு ரிலாக்ஸாக ஓடணும். இன்றைக்கி நான் ஓடின லூப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 2 km வரும்னு நினைக்கிறேன். அந்த மெயின் ரோடு GST மெயின் ரோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டெட் எண்டு போயிட்டு ரைட் எடுத்தால் ஒரு மலை மாதிரி ஏறுது. அதில் ரைட் கட் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்தால் ஒரு சந்து வழியாக திருப்பி இதே ரூட் வந்துட்டால் மெயின் ரோடு போயிடுவோம். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் வருது நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ ஒன் லூப் பார்த்தீங்கன்னா 2.5 km வருது அப் அண்ட் டவுன். ஸோ 2 லூப் முடித்தா 5 km கம்ப்ளீட் ஆகிடும். இதில் நிறைய ரூட்ஸ்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் கொஞ்சம் குரோம்பேட் ஆச்சுன்னா வரலாம் போவோம். நிறைய ரூட் தெரியல எனக்கு. இங்கே முடிஞ்சதுன்னா ஃப்யூச்சரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இல்லை பச்சைமலை ஒரு முறை ட்ரெக் பண்ணி ப்ளாக் போடுவோம். ஸோ இந்த பச்சைமலையில் பார்த்தீங்கன்னா மேலே முருகனும் இருக்கார், சிவனும் இருக்கார். இந்த சிவதாண்டவம் அன்றைக்கெலாம், சிவராத்திரி அன்றைக்கெலாம் மேலே ருத்ர தாண்டவம் ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப உக்கிரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் மேலே போய் பார்த்தீங்கன்னா வீவு காற்றுலாம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் வெளியே ரோடு ரன்னிங்கில் ஓடிருந்தேன்னா ரொம்ப வெக்கையாக இருந்திருக்கும். இங்கே மலையில் ஸோ மரங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால காற்று ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓடுற ஃபீலே தெரியல, தண்ணி தேவைப்படலை, ஈஸியாக இருக்குது. இந்த பேரிகார்டு பார்த்துக்கோங்க. இதிலேருந்து நேராக போய்ட்டு ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்துகிட்டு வர ரூட்டு இந்த ரூட்டு தான். ஸோ இதில் தான் வெளியே வரும்போது உள்ளே போயிட்டு நேராக போய் ரைட் எடுத்து எலிவேஷன் மாதிரி ஏறும், அப்புறம் இறங்குவோம். நான் சொன்ன மட்டும் சந்தை இதுதான், கேட் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ அப்படியே ரைட்டு மேலே மழை தெரியுதா?
வீடெல்லாம் கூட இங்கே இருக்குது. போலீஸ் குவார்ட்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது நீங்களெல்லாம் ரைட் எடுக்க தேவையில்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரைட் வந்து அங்கே லெஃப்ட்டு போனீங்கன்னா பேரிகார்ட் கிட்ட கட் ஆகிரும். ஜிஎஸ்டி ரோட்லேருந்து இந்த எண்டுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் எலிவேஷனாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். பட் ரிட்டர்ன் போகும்போது 90% டவுன்ஹில் மட்டும்தான். ஸோ பார்த்து போங்க. தூருக்கு போகிற நம்ம போன ரூட்டு பேரிகார்டு வந்துச்சு. ஸோ நம்ம 4K கிராஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி 1 hour ரன்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6K கிட்ட வரும், அவ்வளோதான். ஃபுல் டவுன்ஹில் எடுத்துக்கிற ரூட்டு. ஸ்லோவாக போனீங்கன்னா இவனுங்களாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டானுங்க. நம்ம நல்லா இருக்கியா? மாப்பிள்ளை வரான். ஸோ முடிஞ்சளவுக்கு ரைட்டில் ராங் ரூட்லேயே போங்க. கிராசிங்லாம் இருக்கிறதுனால அப்படி இப்படின்னு வருவாங்க. ரைட்டில் போகிற ரூட்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த பச்சைமலை ரனில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஃப்ளாட் ரோடை விட எலிவேஷனில் ரன் பண்ணிங்கன்னா ஃப்ளாட் ரோடில் ரன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலிவேஷன் ரூட்ஸ், ஹில்லி ரூட்ஸில் தான் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மாதிரி உங்களோட க்ளூட்ஸு, ஹாம்ஸ்ட்ரிங், ஹாப்ஸு எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங் போஸ்டர் ரொம்ப லீனாகவும் முன்னாடி திரும்பாமல் ரொம்ப பின்னாடியும் போகாமல் ஒரு நியூட்ரலான போஸ்டரில் வச்சு நல்லா ஆர்ம் ட்ரைவ்ஸ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா, ஆர்ம் ஸ்விங் பண்ணிங்கன்னா ரன்னிங் போஸ்டர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ரன்னிங் எக்கனாமி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அண்டு ஃபோர்த்து விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட வியூ டு மேக்ஸ் லாக்டேட் த்ரெஷ்ஹோல்ட்னால் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு லாங் ரன்னோ இல்லை ஈவெண்ட்லாம் பண்ணும்போது டயர்டு கம்மியாக இருக்கும், ஃபட்டிக் ரொம்ப ஆகாது, சோர்னஸ் ரொம்ப ஆகாது. இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக இங்கே யாரெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா வாக் பண்ணுறவங்க, ரன் பண்ணுறவங்க, பச்சைமலையில் போய்ட்டு முருகனை இல்லை சிவனை பார்த்துட்டு மேலே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணலான்றவங்க இங்கே வரலாம். ரோட் ரன்னிங்கை விட ரொம்ப ப்ளசண்ட்டாக இந்த பறவைங்களோட சவுண்ட்லாம் கேட்டுக்கிட்டு பச்சை பசேல்னு ஓட முடியுது. முக்கியமான விஷயம் பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ரொம்ப இயர்லி மார்னிங் வராதிங்க, லேட் நைட்லேயும் வராதிங்க, அவ்வளோ சேஃப் இல்லை. வரதுனா கொஞ்சம் வெளிச்சமாக மார்னிங் 6 மணிக்கு மேலே, ஈவினிங் ஒரு 6-6:30 முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இல்லை லொக்கேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டிஎம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், லவ் யூ ஆல்.